ஏற்கனவே தளத்தில் வந்து நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அளவில் உருவெடுத்து வந்திருக்காங்க. மக்கள் மத்தியில் தமிழ் தேசியன்ற சித்தாந்தத்தை உணர்வுபூர்வமாக கொண்டு சேர்த்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன தேவை இருக்குது சார் நீங்கள் உள்ளவர்? கொள்கை சமரசம் இல்லாத ஒரு அரசியல் தான் வந்து கூட்டணி. ஆனால் பண்ரோட்டை தாண்டி நீங்கள் உங்களோட அதிகாரம் வெளில வந்த மாதிரி தெரியலையே. தமிழ் தேசிய தளத்தில் நாம் தமிழ் கட்சி தான் பயணிக்கணும் அல்லது அவங்க தான் வந்து கலங்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை, அது தேவையும் இல்லை. வாழ்வுரிமை கட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுக கூட நீங்க கூட்டணி வச்சுக்கிட்டு அதிகாரத்தை ருசி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நீங்க தமிழ் தேசிய தளத்துக்காக தமிழக மக்களுக்கு இது என்ன பண்ணிருக்கீங்க? நம்ம திமுக எதிர்க்கிறோம்னா எதிர்நிலையில இருந்தா எதிர்க்க முடியும், கூட இருந்து எதிர்க்கிறோம்னா அது பேர் துரோகம். வித்தியாசம் இருக்கு. அப்ப நீங்க தமிழர்களுக்கும் துரோகம் பண்ணிக்கிட்டு திமுகவும் துரோகம் பண்ணி நிச்சயமா. ஏன்னா எங்க கட்சியில வந்து பல இஸ்லாமியர்கள், பல தாழ்த்தப்பட்ட சூத்திர மக்கள், நிறைய பாருங்க, நீங்களே பேசும்போது சூத்திர மக்கள் இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியோ இல்லை இங்க இருக்கக்கூடிய மாற்ற தமிழ் தேசிய இயக்கங்களோ அந்த வர்ணாசிரம அடிப்படையில் இருக்கக்கூடிய இடத்தலைவர்களை நீங்க சூத்திரன் சொல்ற வார்த்தை அதாவது நான் சொன்னேன். அவன் 1000 பொய் சொல்லுவான் சார். அவன் 1000 பொய்யை கொண்டு திணிக்கிறான்னா நம்ம அந்த பொய்யெல்லாம் ஏத்துக்கணும் அவசியம் இல்லையே. இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். நீங்க நம்ம கூட தமிழக வாழ்வுரிமை கட்சி மாவட்ட செயலாளர் தாம்பரம் முருகன் அவர்கள் தான் கூட இருந்திருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். புதுசாக உங்களுடைய தமிழ் தேசிய பாதையில் நீங்கள் பயணிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நாம் வாழ்வுரிமை கட்சி ஏற்கனவே தளத்தில் வந்து நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அளவில் உருவெடுத்து வந்துருக்காங்க. மக்கள் மத்தியில் தமிழ் தேசியன்ற சித்தாந்தத்தை உணர்வுபூர்வமாக கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன தேவை இருக்குது சார் நீங்கள் உள்ள வரதுக்கு? இல்லை, நாங்கள் புதுசாக உள்ள வரலையே. ஓகே சார். கிட்டத்தட்ட 40 ஆண்டு கால அரசியலுடைய அந்த பண்பாட்டு தளத்தில், தமிழ் தேசிய தளத்தில் தலைவர் திரு வேல்முருகன் இயங்கிட்டு வராரு. 2012 ஜனவரி 15 இந்த கட்சி தமிழ் தேசிய தளத்தில் வீரியம் கொண்டு எழுந்திருக்குது. கட்சியை உருவெடுத்து கிட்டத்தட்ட இன்றைக்கி 14 ஆண்டு காலமாக தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டங்களை, தமிழ் மக்களுடைய மொழி சம்பந்தமான போராட்டங்களை முன்னெடுத்து தலைவர் திரு வேல்முருகன் அரசியல் கட்சி பண்ணி எடுத்துனா இருக்காரு. புதுசாக வரலையே. இல்லை சார், புதுசாக வரல நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஆனால் நாங்கள் இப்போ தான் வாழ்வுரிமை கட்சியை வந்து நாங்கள் தமிழ் தேசிய தளத்தில் பார்க்குறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் திராவிடத்தோட கூட்டில் இருக்கீங்க, இப்பவும் திராவிடத்தோட தான் நீங்கள் கூட்டணி வச்சுட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு மடைமாற்று கூட அரசியல் வந்து தலையிடுற மாதிரி இருக்கு. இல்லை, தமிழ் தேசிய சித்தாந்தத்தை ஊறி இருக்கிறவர்கள் திராவிடத்தோட கூட்டணி வைக்கக்கூடாதுன்றதுல எந்த மரபு இருக்குது? இல்லை ஏதாவது அரசியலமைப்பு சட்டம் இருக்கா? இல்லை சார், திராவிடம் தான் சார் தமிழ் தேசியத்தை வளர விடாமல் நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் அது நீங்கள் அவங்க கூட போய் கூட்டணி வச்சா இது எவ்வளோ பெரிய முறை? அதாவது கூட்டணி என்பது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு சூழ்ச்சி அல்லது வந்து ஒரு திறன். அது கொள்கை சமரசம் இல்லாத ஒரு அரசியல் தான் வந்து கூட்டணி. ஆனால் பண்ரோட்டை தாண்டி நீங்க உங்களோட அதிகாரம் வெளில வந்த மாதிரி தெரியலையே. நிச்சயமா தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியிலையும் தமிழக வாழ்வுரிமை கட்சி அமைப்புகளுக்கு பெற்றிருக்கிறது, மாவட்ட பொறுப்பாளர்களை பெற்றிருக்கிறது. அது வீரியம் கொண்டு எழுதும் அப்படின்றதுல தான் மேலும் மேலும் முயற்சி பண்ணிட்டு இருக்க முடியும். சார், நம்ம கட்சி வந்து பொறுப்பாளர் வச்சிருக்காங்கிறது வந்து தமிழ் தேசியத்தோட வெற்றி கிடையாது. இப்போ நாம் தமிழர் கட்சி நம்ம களத்தை எடுத்துக்கிட்டோம்னா தனித்து நிற்கிறாங்க. தனித்து நின்னது மட்டும் இல்லாமல் 8% மேலே அவங்களோட வாக்குகளை வந்து காட்டுறாங்க. 35 லட்சம் வாக்குகள் வந்து வாங்குறாங்க. அப்போ 8% மேலே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை உருவெடுத்து அவங்க பல இடத்துல 2வது இடத்துல வந்திருக்காங்க. இந்த நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் 2வது இடத்துல வந்திருக்காங்க. அப்போ இதுதானே தமிழ் தேசியத்தோட வளர்ச்சியை பார்க்க முடியும். நீங்க வந்து திராவிடத்தோட கூட்டணி வச்சு 133 சட்டமன்ற உறுப்பினர்களை தனிச்சையாக கொண்டு திமுக சாதி ஒழிச்சிருக்கா, வறுமை நிலை போச்சு. நான் ஜாதி ஒழிப்புக்கே நான் வரல. நான் தமிழ் தேசிய தளத்துல நீங்க உள்ள வரதுக்கு என்ன நோக்கம்? ஏன்னா நாம் தமிழ் கட்சி வளருது, அதோடைய வளர்ச்சியை நம்ம தடுக்கணும், அதை வீழ்த்தணுங்கிறதுக்காக திமுக. அதாவது தமிழ் தேசிய தளத்துல நாம் தமிழ் கட்சி தான் பயணிக்கணும் அல்லது அவங்க தான் வந்து கலங்கணுன்றது எந்த ஒரு அவசியமும் இல்லை, அது தேவையும் இல்லை. தமிழ் தேசிய மைய கொள்கையில இல்லை தமிழர் மக்களுடைய அந்த வாழ்வியலை, அந்த விடுதலையை கொண்டு வருவதற்கான ஈர்ப்புடி எந்த தலைவரும் தமிழ் தேசிய தளத்தில் இயங்கலாம். ஐயா, இப்போ மணியரசன் ஏன் இயங்கலான்ற கேள்விகள். அதாவது மக்களுடைய விடுதலை பெறுவதற்காக இயக்கம் வச்சிருக்கலாம், கட்சியும் வச்சிருக்கலாம், அவர்களுடைய தகுதியை பெற்று தான் இருக்கும் இல்லையா. இவர் இயக்கம் வச்சிருக்கிறார், அதனால தமிழ் தேசிய மக்களுக்கான எதிரி. இவர் கட்சி வச்சிருக்கிறாரு, இவர் வச்சுக்கூடாது, சீமான் மட்டும் தான் களத்தில் நிற்கணுன்றதெல்லாம் எந்த ஒரு மரமும் இல்லை சார். யார் வேணாலும் வந்து நிக்கலாம். ஆனா உண்மையா நிக்கிறாங்களா? பொய்மையா எங்க வேல்முருகன் பொய்மையா எங்க நிக்கிறாருன்னு நீங்க சொல்றீங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளில வந்த ஆட்களை வச்சுதான் நீங்க வந்து தமிழ் தேசிய தளத்தை கட்டமைக்கிறீங்க. யாரு இவரு? நம்ம யார நான் சொல்றேன்னு தெரியும், பேர் குறிப்பிட வேணாம். வெளில வந்த நபர்களை தான் நீங்க வச்சு நீங்க கட்டமைக்கல. இப்ப அவரு வந்து எங்க கட்சியில இணையில தெரியுமா உங்களுக்கு? இணையில சார். பட் அவங்களை வச்சு தானே சார் நீங்க தமிழ் தேசிய தளத்தை உருவாக்குறீங்க. அவங்கள முன்னிறுத்தி தான் நீங்க ஆரம்பிக்கிறீங்க. அது பின்னாடி ஆரம்பிக்கல நீங்க. இல்ல, ஆரம்பத்துல 2012 தமிழ் தேசிய அமைப்புகளை, தமிழ் தேசிய சிந்தனைகளை கொண்டுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆரம்பிக்கப்படுகிறது. புரியுதுங்களா? இவங்க வந்து போன மாசம் வந்தாங்கன்றதுனால இந்த கட்சி ஒட்டுமொத்தமா அவங்கள நம்பிதான் வந்து இந்த கட்சி ஆரம்பிக்கப்படுது. இந்த தமிழ் சிந்தனையோடு தான் இருக்குது அப்படின்றதுலாம் பொய்மையான கருத்து. இல்ல சார், இப்போ தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக தமிழ் தேசியம் இங்க அடிப்படை தேவையா இருக்கு.
அப்படி இருக்கும்போது அந்த தமிழ் தேசியத்தை வைத்து நாம் தமிழர் கட்சி பல்வேறு போராட்டங்கள் பண்ணிருக்காங்க. கனிம வளங்களுக்கு எதிராக, பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக, சிப்காட் நிறுவனத்துக்கு எதிராக, அங்கே எக்மோர்ல, இந்த எண்ணூர்ல, இந்த மாதிரி பல இடங்களை போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதனால கைது செய்யப்பட்டிருக்காங்க. பல இளைஞர்கள் வந்து அதனால அவங்க வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்துல வாழ்வுரிமை கட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுக கூட நீங்க கூட்டணி வச்சுக்கிட்டு அதிகாரத்தை ருசி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நீங்க தமிழ் தேசிய தளத்துக்காக தமிழக மக்களுக்கு இதுவரை என்ன பண்ணிருக்கீங்க? அதுதான் சொல்றேன். தமிழ் தேசிய தலைவர் அதாவது வேல்முருகன் அவர்கள் நாம் தமிழ் கட்சி எந்த அளவுல வந்து தமிழ் மக்களுக்கான போராட்டம் நடத்தியதோ அதை விட 4 மடங்கு அதிகமான போராட்டம் நடத்திருக்கிறது. புரியுதா? அதாவது மக்களுடைய வரிப்பணத்தை பெற்றுக்கொண்டு வாகனத்தை விற்கிற அந்த வாகன நிறுவனங்கள் அதுக்கு வந்து ரோட் டாக்ஸ் வந்து உங்களுக்கு ஆரம்பத்திலே வாங்கிக்குது. மீண்டும் ஒவ்வொரு இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற 42 டோல்கேட்லையும் வரி வசூல் பண்ணுது. எப்படி நம்ம வாகனத்தில் வரி வசூல் பண்ணுது. இது வந்து பொதுமக்களுக்கான ஒரு அநீதி அப்படின்றதுல பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடத்தி முற்றுகை போராட்டம் நடத்தி கைதாக இருக்கிறோம். தூத்துக்குடியில் வந்து தாமிரபரணி ஆற்றில் வந்து தண்ணீர் எடுக்கக்கூட தனியார் நிறுவனம்னு சொல்லிட்டு அங்கே வந்து மண்டடிப்பட்டு கைதாக இருக்கிறோம். புரியுதுங்களா? அது ஈழ மக்களுக்கு இந்திய குடியுரிமை வேண்டும் பல்வேறு ஆர்ப்பாட்ட போராட்டங்கள் கேஸ் வாங்கியிருக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை உறுதி சட்டம் வேணும்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சி எதிர்த்து நாங்கள் போராடி இருக்கிறோம். இன்னும் அந்த போராட்ட காலத்தில் தான் இருக்கிறோம். ஓகேங்களா? தமிழ் ஈழ மக்களுக்கும் சேர்த்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கும் தமிழ் பூர்வடி மக்களுக்குமான விடுதலையை அடிக்கடி ஆர்ப்பாட்ட போராட்டங்களோடாகத்தான் மக்கள் மத்தியில் நின்று போராடிட்டு இருக்கும் மொழிய நாங்கள் எதுவுமே செய்யலை. நேரடியாக போய் திமுக கூட்டணி வச்சுக்கிட்டு அதிகாரத்தை ருசி பார்க்குறதுலாம் பொய்மையான கருத்து. இல்லை சார், இப்போ நம்ம திமுக எதிர்க்கிறோம்னா எதிர்நிலையில இருந்தால் எதிர்க்க முடியும். கூட இருந்து எதிர்க்கிறோம்னா அது பேர் துரோகம். வித்தியாசம் இருக்கு. அப்ப நீங்க தமிழர்களுக்கும் துரோகம் பண்ணிக்கிட்டு திமுகவும் துரோகம் பண்ணி நிச்சயமா அந்த 2014 அதிமுக கூட்டணியில் இருந்தோம். அதாவது கொள்கை கூட்டணி என்பது வேறு, அதிகார கூட்டணி என்பது வேறு. புரியுங்களா? சமரசம் பண்ணிட்டீங்க. சமரசம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா கொள்கையில சமரசம் பண்ணாதான் தமிழ் ஈழ மக்களுக்கோ தமிழ் பூர்வடி மக்களுக்கோ துரோகம் பண்றதா அர்த்தம். புரியுங்களா? 1952 வந்து காங்கிரஸ் ஆகப்பெரும் கட்சி இந்த நாட்டில் நின்று மைனாரிட்டி அரசு தான் அமைக்க முடிஞ்சது. அன்னைக்கு இருந்த உழைப்பாளர் கட்சி காமன்வெல்த் கட்சி வந்து ஆதரவோடு தான் வந்து அந்த காங்கிரஸ் கட்சி வந்து முதல் சட்டமன்ற தேர்தலில் வந்து ஆட்சி அமைக்குது. அதனால வந்து இவங்க 2 பேரும் வந்து சமரசம் ஆயிட்டாங்க. உழைப்பாளர் கட்சியும் காமன்வெல்த் கட்சியும் வந்து காங்கிரஸோட சமரசம் ஆகி போச்சு அப்படின்லாம் துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லல. அதிகாரம் என்பது மக்கள் சேவையிற்கான ஒரு கருவிதான வழிய கொள்கை உடன்பாடு அல்ல. அதன் அடிப்படையில் தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினோட கூட்டணி வச்சு இன்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் பல்வேறு சட்ட மசோதாவுக்கு எதிராக வந்து தலைவர் திரு வேல்முருகன் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அதை போராடி பேசிட்டு இருக்காரு. இல்ல சட்ட மசோதாவுக்கு எதிராக நீங்க வந்து போராட்டம் பண்றீங்கன்னா நீங்க வந்து மத்திய அரசுக்கு எதிரான சில நிலைப்பாட்டை எடுக்கிறீங்க, எதிர்நிலைப்பாட்டை எடுக்கிறீங்க. ஆனா இங்க தமிழர்களுக்கு நீண்ட நெடுகாலமா இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை திராவிடம். அதை நான் நம்புறேன், இங்க இருக்கக்கூடிய தமிழக மக்கள் நம்புறாங்க. அப்போ திராவிடத்தை எதிர்த்து நீங்க தன்னிச்சையா எந்த இடத்துல செயல்பட்டீங்கன்ற கேள்விதான் என் கேள்வி. அதை நிச்சயமா அதான்னு கேட்டீங்கன்னா தமிழ் தேசிய புள்ளியில இயங்குற அத்தனை தலைவர்களுமே திராவிடத்தை எடுத்து தான் கருத்தியல் முன்வைக்கிறாங்க. அவங்க கூட்டணி வச்சுக்கிட்டாங்கன்றதுனால இந்த தமிழ் தேசிய கருத்தியல் புறந்தள்ளிட்டாங்கன்றதுனால அர்த்தம் கிடையாது. இன்றைக்கும் கிட்டத்தட்ட 110 தமிழ் ஒருங்கிணைப்பு தமிழ் தேசிய அந்த மையக்கருவை கொண்டிருக்கிற இயக்கங்களை ஒருங்கிணைச்சு தலைவர் திரு வேல்முருகன் அவர் இயக்கம் ஒருங்கிணைச்சு வச்சுட்டு இருக்காரு. ஸோ எந்த இடங்களில் தமிழ் பூர்வடி மக்களுக்கான உரிமை மீறல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து அந்த இடங்களில் வந்து உரிமை பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, இப்போ ஆந்திராவில் வந்து காடுகளில் 18-19 சுட்டு கொண்டாங்களாலும் சரி, எந்த இடத்துல பிரச்சனைகள்னாலும் தலைவர் திரு வேல்முருகன் குரல் கொடுத்து போராட்டங்களை முன்னெடுத்து வைக்கிற ஒரு தலைவராக தான் இருக்கிறார். வழிய திராவிடத்தினோட கூட்டணி வச்சு விட்டார்ன்றதுனால மட்டும் இந்த தமிழ் தேசிய மக்களுக்கான எந்த ஆர்ப்பாட்ட போராட்டங்களையோ அல்லது வந்து விடுதலைக்கான அந்த செய்தியை வந்து நிறுத்திட்டாருன்றதெல்லாம் பொய்மையான செயல். அதிகாரம் இல்லைன்னா நாங்கள் போராடலாம், அதுக்கான உரிமைகள் இருக்கு. அதிகாரம் உங்க கையில் இருக்கும்போது ஏன் போராடணும் நினைக்கிறீங்களா? இல்ல ஒண்ணு, அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வைத்துக்கொண்டு ஆகப்பெரும் வேலையெல்லாம் எதுவும் செய்திட முடியாது. கேட்டீங்கன்னா இதுக்கு முன்பாக இருந்து 39 சட்டமன்ற தொகுதியில் வைத்திருந்த தேமுதிக, கிட்டத்தட்ட 60 சட்டமன்ற தொகுதியில் வச்சிருந்த தமாக, இது போன்ற பெரிய பெரிய எண்ணிக்கையில் வந்து சட்டமன்ற உறுப்பினர் வைத்த மாற்று கட்சிகள் இந்த தமிழக மண்ணில் வந்து ஆகப்பெரும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியல. காரணம் என்னன்னு கேட்டால் ஆளும் புள்ளியாக யார் இருக்கிறாரோ அவர் தான் சட்டம் ஏற்றுக்கிற அந்த அதிகாரத்தை பெறுகிறார்கள். 4 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ இருக்கலாம். அந்தந்த தொகுதி மக்களுக்கான ஒரு அடிப்படை வேலைகளை செய்துக்கலாம். இதே இப்போ தலைவர் திரு வேல்முருகன் அவர் சட்டமன்ற உறுதிமொழி தலைவராக இருக்கிறாரு. அந்தந்த இடங்களில் போய் அந்தந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் அந்த அதிகாரியை பார்த்து எந்தெந்த இடங்களில் கட்டிட பணிகள் மற்ற இதர பணிகள் அரசு என்ன அந்த பணிகள் செய்ய முற்பட்டிருக்கோ அதில் உறுதியாக இருக்கா இல்லையான்றதை பார்த்து அது மக்களுக்கான விஷயங்களை செய்கிறாரு. அதில் தரமற்று போயிருந்தா அந்த சம்மந்தப்பட்ட ஒப்பந்ததாரை கண்டிக்கிறாரு. இப்படி தான் வந்து அந்த அதிகாரத்தினோட இருக்கணும். அம்பேத்கர் சொல்றதை நான் சொல்கிறேன், அதிகாரம் மிக வலிமையானது, அதை பெற்றுவிட்டல் எளிமையானது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு தொகுதியில் நம்மளால் என்ன பண்ண முடியும்? 2016 தனிச்சு நிற்கிறாரு கேமரா சின்னத்தில் நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில் 32,000 வாக்குகளும் தமிழ் பூர்வடி மக்கள் போட்டாங்க. அதுக்கு இந்த மக்கள் வந்து திரு வேல்முருகனை ஏற்றுக்கல அப்படின்னு இல்லை. இந்த தமிழ் பூர்வடி மக்கள் பல கட்சிகளாக இனங்களாக சாதியம் பிரிஞ்சு இருக்கிறதால ஒரு ஆளுக்கு தனியாக ஓட்டு விடுறதில்ல. ஸோ அதன் அடிப்படையில் தான் அதிகாரத்தை பெறுவான்ன்றதுக்காக 2021 ஒரு சிறு சமரசம் திமுகனுடைய அந்த கட்சியில் வழிய
தமிழ் தேசிய அந்த எண்ணங்கள்ல இருந்து பிளவுபட்டு வெளியே வரல. சரி, நீங்களே சொல்றீங்க இங்க இருக்கக்கூடிய பூர்வ குடிமக்கள், இங்க இருக்கக்கூடிய மற்ற குடிமக்கள் எல்லாருமே சாதியா மதமா வந்து பிரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லி. இப்ப வாழ்முறை கட்சி வந்து ஒரு வன்னியர் கட்சியா தானே பார்க்கப்படுது. இல்ல, இது யாரும் வந்து முத்திரை குத்தல. இப்படிதான் வன்னியர் கட்சி அப்படின்னு யாரும் முத்திரை குத்திருக்காங்க? இங்க இருக்க களத்துல அப்படிதான் சார் பார்க்கப்படுது. இல்ல, தமிழ் தேசிய கட்சின்னா நமக்கு டக்கு ஞாபகம் வருது நாம் தமிழர் கட்சி தான். திராவிட கட்சின்னு சொன்னா டக்கு ஞாபகம் வருது திமுக. திமுகவை வீழ்த்தணும் வந்து அதிமுக களத்துல வந்து அதுக்கான வேலைப்பாடுகள் ரொம்ப தீவிரமா பண்ணாங்க. நீங்க திராவிடத்தை வீழ்த்த வரேன், திமுக வீழ்த்த வரேன், நீங்க திமுக கூட்டணி வச்சுட்டு இருக்கீங்க. அப்போ நீங்க ஒரு வன்னியர் மக்களுக்கான ஒரு பார்வையா மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள்ல வன்னியர்களோ அல்லது நாடார்களோ கோணார்களோ இல்லையா? இருக்காங்க சார். ஆனா அவங்க வந்து எந்த இடத்துலயுமே தன்னை வந்து இந்த ஜாதிக்கான கட்டமைப்பை கொண்டு வரல. அவங்க வந்து பண்ருட்டியை தாண்டி பண்ருட்டிக்குள்ள மட்டும் இல்ல, அவங்க அதை தாண்டியும் இருக்காங்க. நம்ம அப்படி இல்ல. ஒரு குறிப்பிட்ட செக்டாருக்குள்ள தான். இது வந்து ஒரு அவதூறான செய்தி. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தனாலே தலை திருவள்ளுவர் வந்து வன்னியருக்கான ஒரு தலைவராக வந்து உருவெடுக்கல. ஏன்னா எங்க கட்சியில வந்து பல இஸ்லாமியர்கள், பல தாழ்த்தப்பட்ட சூத்திர மக்கள் நிறைய பாருங்க. நீங்களே பேசும்போது சூத்திர மக்கள்ன்றீங்க. அதாவது இதுதான் பிரிவினை. நாங்க இதுதான் எதிர்க்கிறோம், இதை வேணாம்னு சொல்லி தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியோ இல்ல இங்க இருக்கக்கூடிய மற்ற தமிழ் தேசிய இயக்கங்களோ அந்த வர்ணாசிரம அடிப்படையில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு ஏற்கல. நீங்க சூத்திரன் இப்ப சொல்ற வார்த்தை அதாவது நான் சொன்னேன். அதாவது சூத்திர மக்கள் அப்படின்ற ஒட்டுமொத்த தமிழ் பூடு மக்கள் தான் குறிக்குது ஒழிய இது வந்து கோணாரோ நாடாரையோ அல்லது வந்து வன்னியரையோ அல்லது வந்து மாற்று தப்பு சார். நீங்க பூர்வகுடி மக்கள் சொல்லி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை வந்து நீங்க சூத்திரன் சொல்லிட்டு தவறு சார். இது ரொம்ப ரொம்ப தவறான. நான் சொல்றேன் கேட்டுங்க. முதல்ல வர்ணாசிரமம் பிரிக்கப்பட்டது பிராமணம், சத்திரியம், வைசியம், சூத்திரம் தான் பிரிக்கப்படுது. இந்த சூத்திரர்கள் யாரும் தனி ஒரு ஜாதி வராங்களா, ஒரு குடியில் வராங்களா? இதை நீங்க ஏற்கிறீங்களா? நிச்சயமா. ஆரியர்கள் கொண்டு வந்ததை நீங்க ஏற்கிறீங்க? இல்ல, ஆரியர்கள் கொண்டு வந்த ரிக்குவேதத்தில் புருஷ சூத்திரத்துல 10ஆம் இடத்துல. அதான் சார், ஆரியர்கள் கொண்டு வந்த இந்த வர்ணாசிரம கோட்பாட தமிழக வாழ்முறை கட்சி ஏற்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா எப்படி நீங்க இப்ப சூத்திரன்னா பூர்வகுடி மக்கள் நீங்க எப்படி சொல்லலாம்? அதான் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் அந்த வார்த்தையை கொண்டு வந்திருக்காங்க. அந்த வார்த்தைக்குள்ள இத்தனை குடிகள் அடக்கப்பட்டிருக்கிறதுனால ஒட்டுமொத்த தமிழ் குடிகள் அந்த குடிக்குள்ள அவன் 1000 பொய் சொல்லுவான் சார். அவன் 1000 பொய்யை கொண்டு திணிக்கிறான்னா நம்ம அந்த பொய்யெல்லாம் ஏத்துக்கணும் அவசியம் இல்லையே. அது ஏன் ஏத்துக்கிறீங்கன்னு இப்ப நான் கேட்கிறேன். நாங்க வந்து என்னன்னா அந்த ஒரு வார்த்தையை ஏத்துக்கிறோம் அப்படின்றதுனால நான் ஒட்டுமொத்த பூர்வகுடி மக்களுக்கு எதிரிகளாம் கிடையாது. ஒரு வார்த்தை ஒரு 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 விஷயத்த உள்ளடக்குதுன்றதுனால நம்ம பேச வேண்டியது. சூத்திரன்ற சொல்லே இழிவான சொல்லு. அததான் நீண்ட காலமா சொல்லிட்டு இருக்கோம். பெரியார் முதற்கொண்டு இங்க இருக்கக்கூடிய கலைஞர் முதற்கொண்டு இங்க இருக்கக்கூடிய எம்ஜிஆர் முதற்கொண்டு இங்க இருக்கக்கூடிய அனைவரும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், அதாவது சூத்திரன்னா நீ தாழ்த்தப்பட்டவன்டா, உன்னை தாழ்த்துறான், அதை ஏத்துக்காத, அதுல இருந்து மீண்டு வான்னு சொல்லி தான் நம்ம சொல்றாங்க. நீங்க மறுபடியும் இவங்கதான் சூத்திரன்னு சொல்லி நீங்க குறிப்பிடுறது வன்மையா கண்டிக்கத்தக்க. நான் என்ன சொல்றேன் கேட்டுங்க, திருப்பி சொல்றேன். சூத்திரம் என்ற சொல் வந்து அனைத்து குடிகளையும் உள்ளடக்கியது. இது வந்து ஆரியம் வந்து அந்த வார்த்தையை போட்டது, சமஸ்கிருதம் அந்த வார்த்தையை போட்டது, வேதம் அந்த வார்த்தையை போட்டதெல்லாம் ஆய்வுக்குட்படுத்தணும். புரியுங்களா? இது சூத்திரம் என்பது ஒரு குடி மட்டும் உங்களுக்கு வந்து குறிப்பிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க நிச்சயமா தான் சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக சிந்துச்சமொழி நாகரத்துல இருந்து உங்களுக்கு ரிக்வேத காலத்துல இருந்து அவங்க வந்து புருஷ சூக்தல சொன்னதுல இருந்து 10வது ரிக்வேதத்துல 10வது மண்டலத்துல சொன்னதுல இருந்து நிச்சயமாக சூத்திரம் ஒட்டுமொத்த இந்திய குடிகளையும் அவங்களுக்கு தஷ்யூக்கள், தட்டை முக்கர்கள், கருப்பர்கள் தான் சொல்லுவேன். அதெல்லாம் ஒட்டுமொத்தமா உங்களுக்கு சூத்திரருக்குள்ள எல்லாருமே உள்ள வருவாங்கன்னா வன்னியருக்கும் உள்ள வருவாங்க. நிச்சயமா சூத்திரர்களுக்குள்ள தானே உள்ள இருக்காங்க. அந்த பட்டம் நமக்கு எதுக்கு சார்? நான் என்ன சொல்றேன், எதுக்கு சார் அந்த பட்டம் என்பது இல்லை. நான் என்ன சொல்றேன், ஒரு மிகப்பெரிய ஒரு 4-5 பொருளை ஒரு பொருளுக்குள்ள அடக்கிறோம், அவ்வளவுதான். அது சொல்ல வரும். அதே சாப்டரா பேச வேண்டிய அவசியமே கிடையாது. புரியுதுங்களா? நாங்க என்ன சொல்ல வரோம்னா, நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க முன்னாடி இந்த சூத்திரன் சப்ஜெக்ட் வரதுக்கு? இல்ல சார், நான் என்ன கேட்கிறேன், வாழ்வுரிமை கட்சி தமிழ் தேசிய தளத்துக்குள்ள எதுக்கு உள்ள நுழைறீங்க? நீங்க ஆல்ரெடி தமிழ் தேசிய தளத்துல இருக்கக்கூடிய மாபெரும் கட்சியா இருக்கக்கூடிய நாம் தமிழரை வீழ்த்துறதுக்காக திராவிடம் உங்களை அனுப்பியிருக்கான்னு கேட்டேன். இல்ல, அதுக்கு வந்து அதாவது நான் சொன்னது அந்த கருத்துக்கள் வந்து ஒட்டுமொத்தமாக ஆரியர்கள் சிந்துச்சமொழி ஈரான்ல இருந்து உள்ள வரும்போது அவர்கள் வைத்த பேர் அது. ஒட்டுமொத்த தமிழ்ல இருக்கிற கருப்பர்களை வைத்து பேர். அன்னைக்கு வந்து சாதி பிரிவுகளில் வந்து இவரு தான் ஏற்றார்கள். அந்த குடிவாரியா தொழில் செய்யற வாரியா வந்து சாதிகள் அன்னைக்கே இருந்திருக்கு, அதாவது குடிகள் இருந்திருக்கு. அதை ஏத்துக்கிறீங்க நீங்க? அதாவது நான் என்ன சொல்றேன், இயற்கையாவே ஐந்தனைகளால உருவாகிறத வந்து ஏத்துக்க முடியாம எப்படி இருக்க முடியும்? அதாவது ஒரு தச்சர் வந்து தச்சர் வேலை செய்யறான் அப்படின்னா அந்த தச்சர் நீ அந்த வேலையை செய்யக்கூடாது அப்படின்றது நம்ம எப்படி ஏத்துக்க முடியாது? கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்னே சொன்னது எப்படி ஏத்துக்க முடியாது? குலக்கல்வி திட்டத்தை ஏத்துக்கிறீங்க? குலக்கல்வி திட்டத்தை எப்படி ஏத்துக்க முடியும்? ஏத்த முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் தச்சர் வேலை பாக்குறானா, இப்ப தச்சர் வேலை பாக்குறானா பாக்கட்டும்னு சொல்றீங்க. அப்ப குலக்கல்வி திட்டமும் இதுதான். அப்ப அதை ஏத்துக்கணும்னு கேட்டா நான் என்ன சொல்றேன், குலக்கல்வி என்பது வேற. குலவிச்சை கல்லாமல் பாவப்படும் தாய்மன் சொன்னார். அதை நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. குலம் என்றால் சாதி அல்லது அவங்களுடைய சொந்த தொழில், அது விச்சை என்றால் அவங்களுடைய அந்த செயல்பாடுகள், கல்லாமல் என்றால் படிக்காமலே பாவப்படும் தெரிஞ்சுக்கப்படும் சொல்றாங்க தாய்மலர். என்ன சொல்றீங்களா? ஒவ்வொரு தொழிலும் அவர்கள் கற்றுக் கொடுக்காம அவங்களோட சந்தையினர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அதைத்தான் நீங்க சொல்ல வரீங்க. இதை நம்ம ஏற்கல.
இதுல வந்து சிந்துச்சமொழி நகரத்துல ஒரு குடிகள் சத்திரி குடிகள் வைசி குடிகளா மாறிடலாம். அந்த தொழிலை கத்துக்கிட்டு, அதாவது அந்த நுணுக்கங்களை கத்துக்கிட்டு இருந்துட்டு இருக்கு. புரியுதுங்களா? இன்னைக்கு இந்த குலக்கல்வி திட்டம் வந்து ராஜாஜி கொண்டு வந்ததுனால இது 2024 பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதை நம்ம ஏற்க போறதும் இல்லை. நாங்க என்ன சொல்ல வரோம்னா, தமிழ் தேசிய அமைப்பு அதாவது களத்துல வந்து நாம் தமிழர் கட்சி தலைவர் திரு சீமான் அவர்கள் தான் இயங்கிட்டு இருக்கிறாரு, திரு வேல்முருகன் அவர்கள் வந்து இயங்கல் அப்படின்லாம் ஈழ விடுதலை போராளிகள் எந்த இடங்கள்லாம் துன்பப்பட்டிருக்கிறார்களோ, அதாவது இலங்கை பகுதியில் இல்லாத வெளியில வந்து துன்பப்பட்டிருக்கிறார்களோ, எந்த இடங்களும் உதவிகள் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்களோ அந்த இடங்கள்லாம் தலைவர் திரு வேல்முருகன் பல கோடிகளை தன்னுடைய சொந்த பணத்தை கொடுத்து அவர்கள் உதவி செஞ்சிருக்கிறார். அவர்கள் புலம்பெயர் நாடுகளுக்கு போகிறதுக்கான பல ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கிறார். பல கோடி கொடுத்து. இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா, நீங்க வந்து புதுசா தமிழ் தேசத்துக்குள்ள வரீங்க, திராவிடத்தை எதிர்க்க போறேன் அப்படின்னா 26ல உங்களோட திட்டம் என்னது? இல்ல நாங்க இப்பயும் என்ன சொல்ல வரோம் கேட்டீங்கன்னா, தமிழ் தேசிய அமைப்புகள் வீறு கொண்டு எழுந்து தமிழ் பூர்வடி மக்களுக்கான ஒரு அரசியலை வந்து முன்னெடுக்கின்றதெல்லாம் எங்களுக்கு தெளிவா இருந்துட்டு இருக்கோம். புரியுதுங்களா? கூட்டணி வைத்துக் கொண்டதுனால நாங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினோட அரசனோட கொள்கை சமரசம் போயிட்டுலாம் கிடையாது. 2014 வந்து நாங்கள் அதிமுக இருந்தோம், 2021 திமுக இருக்கிறோம். அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான சிறு சமரசம் தான். சமரசமா இருந்தாலும் கூட திமுக சொல்கிற எல்லா செயல் திட்டங்களுக்கும் ஆமாஞ்சாமி போட்டு போறதுல தலைவர் திரு வேல்முருகன் சமரசம் பண்ணிட்டீங்க. சமரசம் என்னன்னா அதிகார சமரசம், கொள்கை சமரசம் ரெண்டும் புரிஞ்சுக்கணும். நீங்க அதிகார சமரசம் பண்ணிட்டு இருக்கோம். அதிகார சமரசம் பல இடங்கள்ல பல பேர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து 2019 வந்து அஜித் பவார் வந்து சிவசேனாவோட சமரசம் பண்ணியிருக்கிறாரு, இதுல பிஜேபியோட சமரசம் பண்ணியிருக்கிறாரு. சரி, அப்போ அவங்க 70,000 கோடி இப்போ நீர்ப்பாசன ஊழல் அன்னைக்கு ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு விட்டு கொடுத்துருக்காங்க. நேத்தி இன்னைக்கு சிவசேனா இருக்குதா சார்? ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன், சிவசேனா நிலைமை என்ன நம்ம எல்லாருக்கும் சிவசேனா இருக்கு இல்லன்றதுலாம் அப்புறம் சமரசம் பண்ணிட்டாங்களா இல்லையா? அதான் சார் சமரசம் பண்ணிட்டாங்க. இப்ப கட்சி வந்து தொங்கு நிலையில இருக்கு. தொங்கு நிலை. அதே மாதிரி 46 சீட்டு வெற்றி பெற்றவர்கள் எப்படி தொங்கு நிலையில இருப்பாங்க? சிவசேனா நான் மறுபடியும் கேக்குறேன் சார், நாளைக்கு திராவிடம் வாழ்வுரிமை கட்சியை அழிச்சிருச்சுன்னா என்ன சார் பண்றது? மக்களுக்கு நீங்க என்ன சார்? நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியாவே அழிக்கத்தான் பிறந்திருக்கு. நான் இன்னும் எத்தனை கட்சி அழிச்சிருக்கணுமே? அழிச்சிருக்குது. ஏதாவது ஒரு 2 கட்சி சொல்லுங்க. நம்ம இவர் வைகோ ஐயா இருக்காரு, அவரோட கட்சி என்ன சார் ஆச்சு? அவர் திராவிடத்தை எதிர்த்து வெளில வந்தாரு. இப்ப அவர் திராவிடத்தோட கூட்டணி வச்சிட்டு இருக்காரு. கூட்டணி மட்டும் தான் வைக்கிறத தவிர அவருக்கு மக்கள் செல்வாக்குங்கிறது இல்ல தானே? நீங்க ஒத்துக்கிறீங்களா? நான் என்ன சொல்ல வரேன், மதிமுக ஒரு கட்சி இன்னைக்கு இருக்குதா இல்லையா? அதான் இருக்குது. ஆனா இல்லாம செயல்படாம இருக்குதுல்ல. நமக்கு அதான் ஒரு ராஜ்யசபா சீட் வச்சிருக்காரு. அதான் சார், ஒத்த சீட்டுக்காக எல்லாருமே தமிழக மக்களை வச்சுக்கிட்டு திராவிடத்தில வியாபாரம் பாக்குறது சரியானா? நான் என்ன கேக்குறேன், அவங்க திராவிட கொள்கையில இருக்கிறார்கள், நாங்க வந்து தமிழ் தேச கொள்கையில மைய கொள்கையில ஈர்ப்பு. அப்போ நாம் தமிழர் கட்சி 8% வாக்கு வாங்கியிருக்குன்னா நீங்க அவங்களோட நீங்க ஒண்ணு சேர்ந்துருக்கலாமே. இங்க இருக்கிற அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, திராவிடம் எழுச்சி பெறுது, திராவிடம் வந்து தமிழ் பூர்வடி மக்களை அழித்து அரசியல் செய்துட்டு இருக்கு. அதை யாரும் பேசுறது, எந்த ஊடகம் பேசுறது. தமிழ் தேசிய பூர்வடி மக்களுக்கு அரசியல் செய்கிற அரசியல் தலைவர்களை வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தனை சிண்டு மூட்டி விட்டு சண்டை செய்ய கொடுக்குற அத்தனை வேலைகளையும் ஊடகமும் செய்து மற்ற இதர அரசியல்வாதியும் செய்யறாங்க. இந்த வேலையை செய்ய மாட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தலைவர் திரு வேல்முருகனும் சீமானும் நல்ல நட்புறவுகள் தான் இருக்காங்க. அவர் தனிச்சு நின்று 8.22 வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு, அதிகாரம் பெறல. அவர் ஒரு அங்கீகரப்பட்ட கட்சியா மாறுறாரு. புரியுதுங்களா? நாங்க என்ன தனிச்சு நிக்கிறதுக்கான சூழல் அமையல, அதனால ஒரு கூட்டணியோட அமைச்சு நாங்க ஒரு சீட்டு வச்சு. நீங்க தனிச்சு நிக்கணும்னு நான் இப்ப கேட்கல. களத்துல நாம் தமிழர் மிகப்பெரிய கட்டமைப்புல இருக்காங்க. நம்ம திராவிடத்தை வீழ்த்தணும், திராவிடம் வந்து இங்க சாதிய ரீதியான கட்டமைப்பை உருவாக்கி வலுப்படுத்தி அதனால அவங்க உயிர் வாழ்றாங்கன்னா அதை நம்ம எதிர்க்கணும். அப்போ இங்க இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் தேசிய இயக்கங்களும் கட்சிகளும் ஒன்று சேர்ந்ததா மட்டும் தான் முடியும். இப்போ வந்து நான் சொல்றேன், நாம் தமிழர்களுக்கு 8% மேல வந்து அவங்க வாக்கு வாங்கியிருக்காங்கன்னு. இப்ப நீங்க எத்தனை சதவீதம் வாங்கியிருக்கீங்க இந்த 13 வருஷத்துல? நான் என்ன சொல்றேன், தேர்தலில் தனியா கண்டக்ட் பண்ணா மட்டும்தான் வாக்கு சதவீதம் நமக்கு தேவைப்படும். அது அவசியம். கரெக்ட். அப்போ நீங்க நாம் தமிழர் கட்சியோட நீங்க இணைஞ்சீங்கன்னா வேல்முருகன் மாதிரியான மிகப்பெரிய தலைவர்கள் சீமானோட இணையும் போது சீமானுக்கு பக்கபலமா இருக்கும். அதையும் தாண்டி தமிழ் தேசிய தளத்துக்கு மக்களுக்கு பக்கபலமா. நீங்க சொல்ற திட்டம் அருமையான திட்டம். இந்த திட்டத்தை நோக்கி என்னைக்கு வந்து ஆட்சியில் பங்கு என்று இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்களோ தமிழ் தேசம் வீறு கொண்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? நாங்க ஆல்ரெடி வந்து தலைவர் திரு வேல்முருகன் வந்து ஒரு 110 இயக்கங்கள், அதாவது தமிழ் பூர்வடி மக்களுக்கான இயக்கங்களை ஒருங்கிணைச்சு அரசியல் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. புரியுதுங்களா? இன்னைக்கு நேரு எதிராக சீமானுக்கு நேரு எதிராலும் அரசியல் பண்ணவும் இல்லை, அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 2 பேர் ரத்தம் என்கிற உறவுல நல்ல ஒரு நட்புல தான் இருக்காங்க. எதிர்காலங்கள்ல இது வந்து கூட்டமைப்பு ஒன்னா சேருமா, இல்லை எதிர்காலங்களில் இப்படி ஒரு கூட்ட அமைப்பு அமையுமா, ஒரு அரசியல் ஒரு புள்ளியில இயங்குவாங்களான்றத வந்து கட்சியினுடைய நிறுவன தலைவர் தான் முடிவு செய்யணும். ஆனா அதற்கான எண்ண ஓட்டங்கள் இருக்கு. அதனால தானே இன்னைக்கு தமிழ் தேசிய புள்ளிகளை வந்து இருந்துட்டு இருக்காரு. இல்லைன்னா என்னைக்கு திராவிடத்தோட கரைஞ்சி போயிருது. சீமானோட இணையறதுக்கான ஒரு இதை வந்து முடிவு செய்யற இடத்துல தலைவர் திரு வேல்முருகன் தான் இருக்காரு. எப்படி அந்த சிந்தனை வந்து வீறுபெறுன்னு கேட்டினா, இவங்க வந்து ஆரம்பத்துல இருந்து அந்த பூர்வடி மக்களுக்கான அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான வேலைகள் தான் இன்னமும் செஞ்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 13-14 வருஷமா செஞ்சுட்டு இருக்காங்க.
அதுக்கான காலம் கணிஞ்சு வருதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா அது வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான சூழல் இருக்குல்ல. ரைட். இப்போ திராவிடம் வந்து பல இடங்கள்ல வந்து தவறு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. உதாரணத்துக்கு வந்து போதைப் பொருட்கள் வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில் வந்த புயலின் காரணமா கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை போன்ற பகுதிகளில் மக்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இல்ல இப்ப திராவிட கட்சிகள் அப்படின்னாலே ரெண்டு கட்சிகளுக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு வித்தியாசம்லாம் இருக்காது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேட்டீங்க. 2021 அத பிகினிங், அதுக்கு முன்னாடி கேபிபி பார்க், நம்ம கேபி பார்க் புளியந்தோப்பு கிட்ட 1920 வீடுகள், தொகுப்பு வீடுகள் 120 கோடிக்கு கட்டுறாங்க. அதிமுக அரசு கட்டும்போது அது சிதிலமடைஞ்சு கீழே விழுந்த போது திமுக அரசு பங்கேற்ற உடனே அதை போய் இது பண்றாங்க, சோதனை பண்றாங்க. ஐஐடி குழுமம் தான் சோதனை பண்ணுது. அப்ப என்ன பண்றாங்க, ஐஐடி குழுமம் வந்து ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 5 மூட்டை மணல் தான் போடணும், ஆனா இவங்க 15 மூட்டை மணல் போட்டு அதை சிதிலமடைய வச்சுட்டாங்க, ஆகப்பெரும் நஷ்டம்னு சொல்லி அறிக்கை தாக்கல் பண்ணுது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே இதன் மீது அதிகபட்சமான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி உறுதியளிக்கிறாங்க. இது வரைக்கும் அந்த உறுதியளிக்கலை. அதே அந்த பில்டிங்கை கட்டின டெண்டரு யார் எடுத்து கட்டினாங்களோ அந்த ஒப்பந்ததாரர் நந்தம்பாக்கத்தில் நிதிநுட்ப நகரம் கட்டுவதற்கான அந்த டெண்டரை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினோட அரசு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுக்குறாங்க. ஸோ அந்த இடங்கள்ல வந்து தவறு செய்து விட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தினோட ஆட்சியில் வந்து ஒரு நடவடிக்கை எடுப்பாங்களா? அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து நம்ம தென்முனை ஆற்று குறுக்கே வந்து அகரம் பள்ளிப்பட்டு அந்த பாலத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 16-18 கோடி ரூபா நட்டம் சொல்கிறாங்க. புரியுங்களா? அடித்தளம் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்றதுனால அந்த பாலம் வந்து இடிஞ்சு போச்சு. இது சம்மந்தப்பட்ட அமைச்சர் ஏவா வேல்கிட்ட கேட்டுன்னா ஏற்கனவே எடப்பாடி ஆட்சியில் இதுமாதிரி 7-8 பாலம் உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி மைனஸ் பண்ணிக்கிறாரு. அவருடைய நிலைப்பாட்டில் வந்து தன்னுடைய குறைகளை வந்து ஒத்துக்கிறார். ஆக அரசுகள் மாறி மாறி இருக்குத ஒழிய மக்களுக்கான தரமான கட்டிட அந்த பணிகளையோ கட்டமைப்புகளையோ வறுமை ஒழிப்பதற்கான அடிப்படை வேலைகளோ எதுவும் செய்யலை. சின்ன உதாரணம், 2021 ஐயா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்கும் பொழுது சொன்னார், இந்த தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் மிகவும் சீர்கெட்டு போயிருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 4.5 கோடி கடன் வச்சுட்டு போயிட்டாவில்லை எடப்பாடி, அதனால வந்து உலகத்தில் இருக்கிற ஆகப்பெரும் பொருளியல் அறிஞர்களை கொண்டு வந்து நாங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை மீட்டு எடுத்துருவோம்னு சொல்லிட்டு அந்த பொருளாதார நிபுணர்கள் எஸ்தர் டப்ளோ, இந்தியாவினுடைய கவர்னர், முன்னாள் கவர்னர் ரகுராம் ராஜன், அப்புறம் வந்து இந்தியாவினுடைய தலைமை பொருளாதார ஆலோசகர் கிருஷ்ணன், இப்படி பெரும் ஒரு 5 பேர் கொண்ட குழு வந்து அமைச்சு இந்த தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீரமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் விட்டு அவங்களாம் போட்டார். இன்னைக்கு வந்து 4.5 கோடி இருந்த கடன் 8.33 கோடி ஆயிருக்கு, 8,33,000 கோடி ஆயிருக்கு. ஸோ இவர்கள் வந்து மக்களுக்கான திட்டம் தீட்டுவதிலையோ அல்லது மக்களுக்கான கட்டமைப்புகள் உருவாக்குவதிலையோ இவர்கள் 2 பேருமே வந்து கடந்த 50 ஆண்டுகளாக ஒரு சரியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கல அப்படின்றது தான் எங்களோட குற்றச்சாட்டு. எடுக்கலன்னு தெரிஞ்சு நீங்க அதிமுக கூடயும் திமுக நான் தான் சொல்றேன் கேட்டீங்க. அப்ப நீங்க என்ன நிலைப்பாட்டுல இருக்கீங்க? நாங்க அதான் திரும்ப சொல்றேன்ல, அரசியல் அதிகாரம் என்பது வேறு, கட்சியினுடைய கொள்கை கூட்டணி என்பது. நாங்க அவர்கள் வந்து நான் என்ன சொல்றேன், வெளியில இருந்துகிட்டு என்ன பண்ணிட முடியும்? அதிகபட்சமான ஆர்ப்பாட்டம், அதாவது 8 மணி நேரம் பிரைவேட்ல வந்து நான் சொல்றேன் 8 மணி நேரம் பிரைவேட்ல இருக்கிற அந்த வேலை நேரங்களை வந்து 12 மணி நேரம் உயர்த்துறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்தில் இருக்கிற திரு வேல்முருகன் அவர்கள் உடனடியாக அதற்கு எதிர்ப்பு குரல் தெரிவிக்கிறார். தெரிவிக்கும் போது கூட இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் கொஞ்சம் அதை கோஆப்ரேட் பண்ணுறாங்க. உடனே அந்த சட்டம் ஒத்திவைக்கப்படுது. ஸோ அதிகாரத்தினோட சட்டமன்றத்தில் இருக்கும்போது தான் அந்த வேலையை செய்ய முடியுது. இது வந்து யாருக்கான திட்டம்? திராவிட முன்னேற்ற கழக திட்டம் இல்லை, உலக மக்களுக்கான அந்த தொழிலாளர்களுக்கான திட்டம். இது வந்து நசுக்கப்படும் போது இதற்கான குரல் அந்த இடத்துல கொடுக்க முடியுது இல்லை. பண்ருட்டில் இருக்கிற ஒரு சிறிய விடுதலை தமிழக வாழ்வுரிமை கட்சின்ற ஒரு சிறிய தலைவரால் இவ்வளவு பெரிய திட்டங்களை வந்து சட்டமன்றத்தில் வந்து எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற தடுத்து நிறுத்த முடியுது. ஸோ அதிகாரம் ஒரு சிறிய சமரச மொழியை கரெக்டு. இப்போ நான் நாம் தமிழர் கட்சியோட ஒப்பிடுறது நீங்க தவறா எடுத்துக்கோனா, நான் மறுபடியும் சொல்றேன், நாம் தமிழர் கட்சியில தலைமை யாருன்னு கேட்டோம்னா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் யாருன்னு கேட்டோம்னா, நான் நிறைய பேர் சொல்லுவேன். சீமான் சொல்லுவேன், சாட்டு திருமுருகன் சொல்லுவேன், இவங்க காளியம்மாள் அக்காவை சொல்லுவேன், இந்த மாதிரி நிறைய பேர், சிவசங்கரன் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் வாழ்வுரிமை கட்சியில் எனக்கு தெரிஞ்ச ஒரே நபர் வந்து தலைவர் மட்டும்தான், வேலுமுருகன் அவர்கள் மட்டும்தான். அதை தாண்டி எனக்கு யாருமே தெரியாது. என்ன ரீசன்னா, அப்போ உங்க கட்சியிலேயே ஒரே தலைவர் அப்படின்ற ஒரு சர்வாதிகார போக்குல இருக்கிறதுனால தான் உங்க கட்சி வளரலன்ற குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் இருக்கு. நானும் அதை அப்படிதான் பாக்குறேன். ஸோ இதை எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க? இல்ல, நீங்க 1949 செப்டம்பர் 17 வந்து திமுக ஆரம்பிச்சது. எத்தனை தலைவர் முன்னாடி இருந்தாங்க? அன்னைக்கு வந்து கே.என்.நேரு இருக்காங்க. நான் கட்சி ஆரம்பிக்கும் போது சொல்றேன், நான் கட்சி ஆரம்பிச்சு 12 ஆண்டுகள் 13 ஆண்டுகள் ஆகுது. அவங்க கட்சி ஆரம்பிச்சு 1949 ஆரம்பிக்கிறாங்க, 57 தான் தேர்தல் நடத்துறாங்க. 52 வந்து காமன்வெல்த் கட்சிக்கு உங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அன்னைக்கு வந்து பிரச்சார குழு தலைவராக தான் கலைஞர் இருந்திருக்கிறாரு. அன்னைக்கு மதியழகன் இருந்திருக்கிறாரு, கூட நெடுஞ்செழியன் கூட இருந்திருக்கிறாரு, அண்ணா கூட இருந்திருக்கிறாப்புல. புரியுதுங்களா? அன்னைக்கு இருந்தவர்கள் பெரியார் கூட இருந்தவர்கள் ஆகப்பெரும் தனித்தவர்களா இருந்தாங்க.
இன்னைக்கு வந்து தலைவர் திரு வேல்முருகன் மெல்ல மெல்ல இன்னொரு 5 ஆண்டுகள் 2ஆம் கட்ட தலைவர் 3ஆம் கட்ட தலைவர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் திராவிட தான் கூட்டணி நிச்சயமா இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு 2ஆம் கட்ட தலைவர் தோன்றுவதற்காக ஒரு அடிப்படை கட்டமைப்பு திராவிட கட்சியினோட கூட்டணி வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அவரவர்கள் இப்போ நான் கூட வந்து இப்போ எதுக்கு பேச வேண்டியது, எங்களுடைய கட்சி ஒரு சில நல்ல நிலைப்பாடுகளையும் ஒரு சில நேரங்கள் தரமசகனமான சூழ்நிலை கடந்து போவதற்கான விளக்கங்களை மக்களிடத்தில் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால தான் அவங்க வந்து பேச வேண்டியது அவசியம் இருக்குது, புரியுங்களா? அதனால திராவிட கட்சியினுடைய கடைசி வரைக்கும் நாங்கள் வந்து 2ஆம் கட்ட தலைவர் 3ஆம் கட்ட தலைவர் வர வரைக்கும் நாங்கள் திராவிடத்தில் கூட்டணி இருப்போம். அங்கே சமாசம் கிடையாது. 26 என்ன நடக்குதோ நமக்கு தெரியாது, அது தலைமை முடிவெடுக்கும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக இருக்கிறாரு, தமிழ் தேசிய விடுதலையில், தமிழ் ஈழ மக்களுடைய விடுதலையில், தமிழ் பூர்வடி மக்களின் விடுதலையில் தலைவர் திரு வேல்முருகன் ரொம்ப தீர்க்கமாக இருக்கிறாரு. எதிர்காலங்களில் நாம் தமிழ் கட்சியோ இல்லை தமிழ் பூர்வடி மக்களுக்கான இயக்கமோ ஒரு ஒருங்கிணைப்போ எல்லாம் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருந்தால், அது வெற்றி பெறுவதற்கான சூழல் இருந்தால், அப்படி வாய்ப்பு இருந்தால் அது அனுஷ்டிச்சு போவார். அதில் இருந்து மாற்றுக்கிறது இல்லை. சரி, ஓகே சார். அப்போ பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நடக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் வேல்முருகன் அவர்களோட நிலைப்பாடு எப்படி இருக்குது, நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு எப்படி இருக்குது, இங்கே இருக்கிற திராவிட கட்சியோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு மிக சிறப்பாக கொடுத்துருக்கேன். நன்றி.